சிங்கப்பூரில் மலேசிய ஆடவரான கே தட்சிணாமூர்த்திக்கு இன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மலேசிய மனித உரிமைகள் ஆணையம் உட்பட பொதுமக்களும் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தும் போராட்டத்தை நேற்று இரவு தலைநகரில் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மனித உரிமைகள் ஆணைய வழக்கறிஞரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான என் சுரேந்திரன், முன்னாள் பிரதமர் மகாதீர் மற்றும் இஸ்மாயில் சப்ரி இருவருக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். போதைப் பொருள் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட மலேசியர்களின் மரண தண்டனையை நிறுத்துமாறு முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது மற்றும் இஸ்மாயில் சப்ரி இருவரும் சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் இதற்கு முன்னர் மேல்முறையீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2018 ஆண்டில் பிரதமராக இரண்டாவது முறையாக பதவி வகித்த போது பி பிரபுவின் மரண தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு மகாதீர் சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இருப்பினும் பிரபு தூக்கிலிடப்பட்டார். 2021 ஆண்டில் இஸ்மாயில் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கிற்கு கடிதம் எழுதி மனிதாபிமான அடிப்படையில் KD நாகேந்திரனுக்கு கருணை காட்டுமாறு வேண்டுகோள் விடுத்தார். இருப்பினும் அடுத்த ஆண்டு நாகேந்திரன் தூக்கிலிடப்பட்டார். மகாதீர் மற்றும் இஸ்மாயில் செய்த மேல்முறையீடுகள் அர்த்தமுள்ளவை என்று லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டியின் ஆலோசகரான சுரேந்திரன் விவரித்தார். இது குடும்பங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தாம் அந்த குடும்பங்களுடன் தொடர்பில் இருந்ததால் அதை உணர்ந்துள்ளதாக சுரேந்திரன் கூறினார். அரசாங்கம், பிரதமர்கள் அவர்களுக்காக பேசுவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலாக இருந்தது என்று அவர் கூறினார். 44.96 கிராம் டயாமாஃபனை சிங்கப்பூருக்குள் கடத்தியதற்காக தட்சிணாமூர்த்தி இன்று தூக்கிலிடப்பட உள்ளார். சிங்கப்பூரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 மலேசியர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதா குறித்து விவாதிக்க அம்னோ சிறப்பு மாநாட்டை நடத்துகிறது என்று அம்னோவின் சிறப்பு பணிக்குழுவின் தலைவர் டத்தஸ்ரீ ஜொஹாரி கனி தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு வரும் அக்டோபர் 3 நடைபெறும் என்று அவர் கூறினார். மசோதா தொடர்பாக எழும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண சமூகத்தின் கருத்துக்களை பெறுவதற்காகவே இந்த மாநாடு நடத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தலைவர்கள், சம்பந்தப்பட்ட பேச்சாளர்களை தாங்கள் அழைப்பதாக அவர் வேண்டுகோள் விடுத்தார். தற்போது இந்த சட்டம் பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சுமார் 14 பேச்சாளர்கள் பேச உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இம்மாநாடு கோலாலம்பூரின் உலக வர்த்தக மையத்தில் உள்ள துன் ஹுசேன் ஓன் மண்டபத்தில் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். மலேசியாவின் வளர்ச்சிக்கு நிலைத்தன்மை, விவேகமான நிதி மேலாண்மை மிகவும் முக்கியம் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் அரசியல் நிலைத்தன்மை, விவேகமான நிதி மேலாண்மை ஆகியவற்றை பேணுவதற்கான திறன் பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கவும் உதவி உள்ளது என்று அவர் கூறினார். கல்வி நிறுவனங்கள், எரிசக்தி துறைகளில் சீர்திருத்தங்களுக்கும் அமைதியும் நிலைத்தன்மையும் முக்கிய அடித்தளங்கள் என்று அவர் கூறினார். தீமோர் லெஸ்தே டில்லியில் மலேசிய புலம்பெயர்ந்தோர் உடனான மடானி சந்திப்பில் பேசிய அன்வார் இதனை தெரிவித்தார். அரசியல் நிலைத்தன்மை மலேசியாவை பிளவுகளை உருவாக்காமல் படிப்படியாக சீர்திருத்தங்களை செயல்படுத்த அனுமதிக்கிறது என்று அவர் கூறினார். சீர்திருத்தங்கள் கடுமையாகவோ அல்லது அவசரமாகவோ மேற்கொள்ளப்படவில்லை, புத்திசாலித்தனமாக செய்யப்பட வேண்டும் என்பதை தாங்கள் புரிந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போடி 95 திட்டத்தின் வாயிலாக மாதத்திற்கு 200 வெள்ளி வரை சேமிக்கலாம் என்று 2வது நிதி அமைச்சர் டத்தஸ்ரீ அமீர் ஹம்சா தெரிவித்துள்ளார். தகுதி உள்ள மக்களுக்கு போடி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 ரக பெட்ரோல் விற்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் மாதத்திற்கு தோராயமாக 200 வெள்ளி வரை சேமிப்பை வழங்கும். மேலும் ரோன் 95 ரக பெட்ரோலின் விலையை லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசாக குறைப்பது மக்களின் வாழ்க்கை செலவு சுமையை குறைக்க தொடர்ந்து உதவுவதற்கான அரசாங்கத்தின் உறுதியை இது பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உண்மையில் போடி 95 மூலம் மக்களின் வாழ்க்கை செலவில் கவனம் செலுத்தியுள்ளார். மக்கள் தங்கள் வாழ்க்கை செலவை நிர்வகிக்க உதவும் நம்பிக்கையில் வாக்குறுதி அளித்தபடி விலையை 1 வெள்ளி 99 காசாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில அல்லது 2 மாதங்களில் ரோன் 95 தற்போதைய விலை 2 வெள்ளி 60 காசு முதல் 2 வெள்ளி 75 காசு வரை உள்ளது. எனவே பெட்ரோல் நிலையத்தில் வாங்கும் போது அரசாங்கம் உண்மையில் மிகப்பெரிய மானியத்தை வழங்கி உள்ளது. 2 வெள்ளி 60 காசு பெட்ரோல் என்றால் மக்களுக்கு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 183 வெள்ளி சேமிப்பு உள்ளது. அதுவே விலை 2 வெள்ளி 75 காசு என்றால் சேமிப்பு மாதத்திற்கு 228 வெள்ளி ஆகும் என்று அவர் கூறினார்.
வீட்டில் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து எம்ஏசிசியின் துணை அரசு வழக்கறிஞரை போலீசார் கைது செய்துள்ளதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட துணை அரசு வழக்கறிஞர் ஒரு வாரத்திற்கு முன்புதான் எம்ஏசிசியில் பணியை தொடங்கினார். இந்நிலையில் அவர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபர் நேற்று அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டார். மேலும் சோதனையில் போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனிடையே கைதான அந்த நபர் விசாரணைக்கு உதவும் நோக்கில் 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூரில் விபச்சாரத்திற்கான முகப்புகளாக செயல்படும் மசாஜ் மற்றும் ரிஃப்ளெக்ஸாலஜி மையங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட தொடர் சோதனைகளில் 28 வெளிநாட்டினரை கைது செய்துள்ளனர். பகலில் முறையான ஸ்பாக்களாக செயல்பட்டதாக கூறப்படும் விற்பனை நிலையங்கள் இரவில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் மாதத்திற்கு 3 லட்சம் ரிங்கிட் வரை வருவாய் ஈட்டி வருவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மாலை முதல் இரவு வரை வளாகம் பாலியல் சேவைகளை வழங்குவதற்காக செயல்பாடுகளை மாற்றியதாக கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்களுக்கு மசாஜ் செய்பவர்களுடன் நீர்க்குளியல் போன்ற வசதிகளை ஏற்பாடு செய்வதாகவும், கால அளவை பொறுத்து 200 ரிங்கிட் முதல் 350 ரிங்கிட் வரை விலையில் பாலியல் சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் குடிநுழைவுத்துறை இயக்குநர் டாக்டர் ஜகாரியா ஷபான் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.